ஃபைனல் டச்சாக ஒரு ஆம்லேட் தக்காளி சட்னி தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றது மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். முட்டையை இப்படி நடுவில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி எல்லா பக்கமும் தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் ஆம்லேட் தக்காளி சட்னி தோசை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மாதிரி ஆம்லேட் தக்காளி சட்னி தோசை ப்ளஸ் ஆர்டினரி தோசை, அதுக்கு காம்போவாக தக்காளி சட்னி ப்ளஸ் பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.